அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா புடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த கப்பால் நான் 2 கப் எடுத்திருக்கேன். எடுத்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசியை ஒரு வெள்ளை துணியில் போட்டு தண்ணியெல்லாம் நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் துணி இழுத்துக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். தாச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கப்பால் 2 கப் வந்து அரிசி எடுத்திருந்தேன். இதால் நான் 1 கப் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு அரை டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த 1 கப் வெல்லத்தை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சா மட்டும் போதும். கம்பி பதம்லாம் வர தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. போதும், இது போதும். ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மண் பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நான் 2 கப் ரைஸ் எடுத்துருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து நான் இதால் ஒரு அரை கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துக்கலாம். நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளைப்பாகு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வெல்லம் கலந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் நான் 1 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நச்சு வச்சுருக்கேன். நான் சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா அடி பிடிச்சிடாம நல்லா கிண்டிக்குங்க. போதும், கெட்டியாயிடுச்சு. இது ஆறிடுச்சுன்னா நல்லா கெட்டியாயிடும். நம்ம அப்போ தான் புடி கொழுக்கட்டை செய்ய வரும். இது நல்லா ஆறட்டும். நம்மளோட மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ புடி கொழுக்கட்டை செய்ய மாவு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி விட்டிட்டு இப்படி 3 விரல் வச்சு நல்லா இப்படி அழுத்தி விட்டோம்னா நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடும். அதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம புடி கொழுக்கட்டையாக செஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளோட கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வச்சிடலாம்.
மூடி போட்டு மூடிடலாம். நல்லா வேகட்டும். நம்மளோட கொழுக்கட்டை வெந்திருக்கும், எடுத்துடலாம். கொழுக்கட்டை அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நன்றி.